கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது விசுவாசத்தின் மேலே கட்டமைக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கை. தேவ ஜனங்கள் தேவனை விசுவாசிக்கிறதுனாலே உண்டாகிற நன்மைகள், தேவ ஜனங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற அந்த மகா மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறதற்கென்று தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கென்று தந்திருக்கிறதான ஒரு மேன்மையான காரியம் இந்த விசுவாசம். எபிரேயர் 11:6 அப்படி சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். பாருங்க, அங்கே சொல்லுகிற போது சொல்லுகிறார், நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாய் இருந்தால் தேவன் தமக்கு பிரியமானவர்களுக்கு தருகிற எல்லா நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழுகிற போது தேவன் தருகிற எல்லா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ முதல் காரியம், நீங்கள் தேவனுக்கு எப்படி பிரியமாய் இருக்க முடியும் என்று சொன்னால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது என்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் வாசிங்க, தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும். பாருங்க, விசுவாசத்தினுடைய அடிப்படை காரியங்களை பேசுகிறான். நான் தேவனை விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால் அந்த விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டுமாம்? தேவன் உண்டென்று விசுவாசிக்க வேண்டும். தேவன் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்பதை விசுவாசிக்க வேண்டும். முழு உள்ளத்தோடு கூட அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று பிதாவானவர் விரும்புகிறார். எப்படி இருக்கணுமா? ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். பாருங்க, வாசியுங்கள், எபிரேயர் 12:28 பாருங்க, ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம். யாரா? பாருங்க, நாம் யாருன்னு சொன்னா சொல்லுகிறான், நீ நித்திய ராஜ்யத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறாய். யுக யுகமாய் தேவனோடு கூட வாழ அழைக்கப்பட்டிருக்கிறாய். பரலோகத்தில் போய் என்ன வேலை செய்ய போறோம்? தேவனை ஆராதிக்கிற வேலை. கர்த்தரை தொழுது கொள்ள அங்க இருக்கிற தூதர்களோடு கூட சேர்ந்து என்ன செய்ய போகிறோம்? கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அங்க நித்திய ராஜ்யத்திலே தேவனை ஆராதிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு முன்பதான் ஆண்டவருக்கு முன்னால வரும்போதே அவருக்கு பிரியமா வரணுமா, பயத்தோடு வரணும், பக்தியோடு வரணும். ஏன் சொன்னா அவருக்கு மாத்திரம் ஆராதனை செய்கிற போது அந்த நித்திய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியும்.